அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற ஊழியர்களை தேவன் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். உத்தம ஊழியனுக்கு உன்னதத்திலிருந்து நிச்சயமாக பாராட்டு உண்டு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்று சொல்லி அங்கு நாம் வாசித்து அறிகிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை உத்தம ஊழியக்காரராக வாழ்ந்து காட்டினார். அவர் பிதாவின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனம் உள்ளவராக இருந்தார். பிதாவால் அவரது உன்னத செயலை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அவரது ஊழியத்தின் தொடக்கம், நடு, இறுதி பகுதிகளிலே அவர் நேரடியாக சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று அங்கு எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஊழிய தொடக்கத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று மத்தேயு 3:17 வாசித்து அறிகிறோம். ஊழியத்தின் நடுவில் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று யோவான் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் எழுதியுள்ளதை நாம் வாசிக்கிறோம். ஊழியத்தின் இறுதி பகுதியில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று மத்தேயு 17:5 வாசிக்கிறோம். இவ்விதமாக கிறிஸ்துவுடைய ஊழியமானது தொடக்கத்திலும் நடுவிலும் இறுதியிலும் அவருக்கு எந்தெந்த நிலையிலெல்லாம் தேவன் நேசகுமாரனாகிய இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்றும், இன்னும் இவரிலே நான் மகிமைப்படுவேன் என்றும், இன்னும் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் இந்த பூமியில அவருக்கென்று ஊழியம் செய்யும்போது அவர்களுக்கும் கர்த்தர் இதுதான் சொல்லி அவர்களை பாராட்டுகிறவராய் இருக்கின்றார். இம்மையில மாத்திரமல்ல, மறுமையிலும் ஊழியக்காரர்களை கர்த்தர் கனப்படுத்தி பாராட்டி அவர்களை உன்னத ஒரு பாக்கியத்துக்குள்ளே கொண்டு போக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமது ஊழியர்கள் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றினதா இருக்கிறதா என்பதை நாம் பரிசீலனித்து நிச்சயமாக நாம் கிறிஸ்துவை போல் ஒரு ஊழியத்தை செய்யும் போது உண்மையாக நாம் உன்னதத்திலே தேவனுக்கு முன்பாக நாம் பாராட்டப்படுகின்றோம். அவர் நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆக கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்கள் அநேகத்துக்கு அதிகாரிகளாக கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாக இருப்போம். இப்படியாக தேவனுக்கென்று நாம் உழைப்போம், ஆத்ம ஆதாயத்தை பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.